குழம்புங்க. பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வத்தல் போட்டு மெது வத்தல் போட்டு இந்த மெத்தடில் செய்யலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபிங்க. தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க. கருவாடு, இறால் கருவாடு வந்து நல்லா கழுவி சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வச்சு சரி அடுத்து வருங்க வத்தல். மிதுக்கு வத்தல் அப்படிங்கிறாங்க, மெது வத்தல் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்கிறாங்க இந்த வத்தலுங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க பிடிக்குங்கிறவங்க இந்த வத்தலை கூட போட்டுக்கலாம். வேண்டாங்கிறவங்க நீங்கள் இதை போட வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். கருவாடை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி இப்போ பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கிராமத்து சைடு வைக்கிற மாதிரி மாடலில் நான் வைக்கிறேங்க. நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, எங்கள் அம்மா வைக்கிறது நல்லாயிருக்கும். ஆம்பளைங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி கிராமத்து சைடில் அம்மாக்கள் பாட்டிகள் வைக்கிற மாதிரி நான் மெத்தேடில் வைக்கிறேன். உங்களுக்கு மிதுக்கு வத்தல் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க மக்களை. திருப்பி சொல்கிறேன், நான் வேண்டான்னு எடுத்துக்கோங்க. ஆனால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இந்த வத்தலை போட்டுக்கோங்க. லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வடை போட்டு லைட்டாக நல்லா வதக்கிட்டோம் அந்த எண்ணெயில். மக்களே நல்லா அந்த அளவில் நல்லா வதக்கிட்டு எடுத்து திருப்பி குழம்பு கூட போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அப்படியே கழுவி போட்டால் அது வேறு தன்மை. இந்த மாதிரி வதக்கி எண்ணெயில் போட்டு லைட்டாக முக்கால்வாசி வதக்கி எடுத்து போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட். போதும், இந்த அளவில் போதும். இதை எடுத்து வச்சுக்கலாம். கலர்லாம் மாறி இருக்கும். அதுக்கு அதே எண்ணெயிலேயே தாளிச்சிக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கோங்க. வெள்ளை வெங்காயம் இந்த அளவு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பாதி வதங்கிடுச்சு பாருங்க. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இந்த கருவாடு வந்து 100 கிராம் மக்களை 100 எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த அளவுக்குள்ள எல்லாமே சேர்க்குறேன். நீங்கள் 200 எடுத்திங்கன்னா இதுக்கு 1 மடங்கு ஜாஸ்தி, 150 எடுத்திங்கன்னா இதுக்கு 1/2 மடங்கு ஜாஸ்தி, அப்படி எடுத்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும், அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பார்த்திங்களா. இப்போ ஒரே ஒரு பழம் மக்களை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். அடிச்சிருக்கிறேன். ஏன் நீங்கள் மிக்சியில் போடுறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அந்த விதைகள் கிட்னிக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க.
அதனால தான் நான் பாருங்கள் மேக்ஸிமம் முக்கால்வாசி நான் மிக்சியில் பழத்தை அடித்து தான் நான் போடுவேன். ஏன்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணும். நமக்கு சொல்கிறாங்கல்ல, இது ஆகும், இது ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கணும்ல. அதனால தான் நான் மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன். ஒரு பழம். அடுத்து புளி வேறு கொஞ்சம் கரைக்கணும் மக்களை. நல்லா வணங்கியாச்சு, சூப்பராக வணங்கியாச்சு. இந்த டயத்தில் மல்லிப்பொடி 1 2 2.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 ஸ்பூன் ஜீரகத்தூள், மல்லிப்பொடி 2.5, ஜீரகம் 1.5, கால் ஸ்பூன் குருமிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், இந்த பச்சை வாசனை போகட்டும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு மேலே புளி பேஸ்ட்டு மக்களே வீடியோவில் போட்டிருக்கிறேன். புளி பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன், 1 தக்காளி, 1 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு எடுத்துருக்குறேன். நாங்கள் எந்த அளவு எடுக்க நீங்கள் தான் இந்த அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் அளவு எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் போட்டுறேன். புளி பேஸ்ட்டு போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது தேங்காய் பால் ஊற்றணும் மக்களே, பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். மக்களை கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேத்தி எங்களுக்கெல்லாம் இல்லைங்க. கஸ்தூரி மேத்தி எங்களுக்கு இல்லையே. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சோண்டு வெந்தய பொடி இருக்குது பார்த்தீங்களா, வெந்தய பொடி வச்சு இப்போ பாக்கெட்லேயும் கிடைக்கு. இல்லை நீங்கள் வறுத்து ஒரு அடி அடித்து கூட வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தய பொடி கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சரி, கொஞ்சோண்டு உப்பு, கருவாடில் உப்பு இருக்கும் மக்களை, கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கருவாடை போட்டுக்கணும். கூடைய மக்களை இந்த வத்தலையும் சேர்த்துக்கணும். எப்படி இருக்கும் மக்களை? இதெல்லாம் ரெடி பண்ணும்போது கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலையை போடணும். அப்போ அந்த வாசம் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலை உள்ளே போட்டுருங்க.
எப்படி இருக்கு வாங்க. பாட்டி குழம்பு தானே பாருங்க. தேங்காய் பால், தேங்காய் ஒரு துண்டு எடுத்துருக்கேன் நான். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம். ஒரு துண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு துண்டு நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கணும். எப்படி இருக்குது மக்களே? நீங்கள் செய்யும்போது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. வாசம் கம்மன்னு இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மக்களே. இறால் கருவாடு மெதுவத்தல் போட்டு சூப்பராக குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசமாக நல்லா இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்டு மிச்சம் இருந்து நாளைக்கு சாப்பிட்டா கொஞ்சம் அந்த டேஸ்ட் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. சரி, எப்படி இருக்குவாரு. இறால் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்தங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நல்ல ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் முன்னோர்கள்லாம் அப்படி தான் வச்சு சாப்பிட்டாங்க. அதனால தான் நானும் இந்த மெத்தடில் வைப்போம், நம்ம வச்சு காட்டணும். அதை எடுத்து சாப்பிட்றது சாப்பிடாது மக்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி இந்த குழம்ப மிதுக்கு வத்தல் போட்டு சும்மா ஜம்மு டேஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.